வணக்கம். நான் விஜயகர்ணன், மனநல ஆலோசகர். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வந்துட்டு ஸ்க்ரோலிங் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அதாவது இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்ட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் டோபமைன் ட்ராப். அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூடியூப்பும் இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸ் நீங்கள் பார்க்குறப்ப ஸோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு கிரிக்கெட் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு கிரிக்கெட் ரிலேட்டடான ரீல்ஸாக இருந்துக்கிட்டு வரும். ஸோ அடுத்து இருந்துக்கிட்டு உங்களுக்கு டூரோ ட்ரிப்போ இந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் தொடர்ச்சியாக வரும். இல்லை அப்படின்னா ஃபுட் ரிலேட்டடான உங்களுக்கு ஐட்டம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான வீடியோ இருந்துக்கிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப் ரீல்ஸ்லையும் இருந்துக்கிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நம்ம திருப்பி பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம உடம்புல இருந்துக்கிட்டு டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ நம்ம பிடிச்ச வீடியோக்களை நம்ம மறுபடியும் என்ன பார்க்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா டோபமைன் இருந்துக்கிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி டோபமைன் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இட் கேன் லீட்ஸ் டு அடிக்ஷன். அதாவது வந்துட்டு நம்ம ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிடுவோம். அடுத்த விஷயங்கள் வேறு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. அப்படின்னா என்னன்னா ஸோ இருந்துக்கிட்டு உங்களுக்கு போர் அடித்தாலோ இல்லைனா இருந்துக்கிட்டு உங்களோட தினசரி வேலையில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லைனா தனியாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா டைம் இருந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு டைம் இருந்துக்கிட்டு வேஸ்ட் ஆகும். வேறு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ். அதாவது இருந்துக்கிட்டு தூக்க பிரச்சனை. நைட்டு நீங்கள் தூங்குறப்ப யூடியூபோ இல்லைனா இன்ஸ்டாகிராம்லேயோ வந்துட்டு ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஸோ தூக்கம் இருந்துக்கிட்டு வரத்துக்கு லேட் ஆகும். அதாவது நம்மளோட உடம்புல எல்லாருக்குமே ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ மெலோட்டோனின் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் எதுக்காக அப்படின்னா ஸோ நைட் டைம் ஆகிடுச்சு, இருட்டாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரெயின் இருந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்ட்டு அந்த மெலோட்டோனின் ஹார்மோன் இருந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதனால தான் நம்ம தூங்குறோம். ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்க்ரீன் இருந்துக்கிட்டு வெளிச்சம் வரும். ஸோ அந்த வெளிச்சம் நம்ம பார்க்கறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தூக்கம் வரது இருந்துக்கிட்டு லேட் ஆகும். அந்த ஹார்மோனும் பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் ஆகிறது லேட் ஆகும். ஸோ அப்படி ஆகுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தூக்கமும் இருந்துக்கிட்டு கெடும். அடுத்த நாள் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு இருக்கிற வேலைகளை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு 13 வயசுலேருந்து 18 வயசில் வரைக்கும் இருக்கிறவங்க 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னா ஒரு 7 மணி நேரத்தில் இல்லை 7.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம தூங்கலாம். வேறு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மென்டல் ஹெல்த் இம்பேக்ட், அதாவது மனநல பாதிப்பு ஏற்படும். அது எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம இருந்துக்கிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தேவையில்லாமல் பயம், கவலை, ஸோ ஒரு மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் வரது கூட வாய்ப்பு இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சிடும். அப்படி நம்ம குறைஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான நம்மளுக்கு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, கவலை இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். ஹவு டு ஓவர் கம், எப்படி நம்ம இதை சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் விஷயம் இருந்துக்கிட்டு செட் டைம் லிமிட். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன் செட்டிங்லையோ இல்லைனா அதுக்கான ஒரு சில ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்ஸோ இல்லைனா அந்த செட்டிங்ஸை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆப் நம்ம இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆப்புக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ட் இருந்துட்டு நம்ம பண்ணலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சார்ஜிங் ஒன் டைம் இன் அ டே. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இருந்துக்கிட்டு ஒரு டைம் தான் நான் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே இருந்துட்டு ஒரு ரூல் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்க்குற ரீல்ஸ் டைமிங் இருந்துக்கிட்டு கொஞ்சம் குறையும். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபோன் இருந்துக்கிட்டு சைடில் நம்ம வச்சிடணும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் புக்ஸ் நம்ம படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஜானர் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கலாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹாபிஸ், உங்களுக்கு எந்த மாதிரியான ஹாபிஸ் இருக்கோ ஸோ அந்த விஷயம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறத தவிர்க்கலாம். வேறு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இருந்துக்கிட்டு உங்களோட குடும்பத்து கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட அப்பா, அம்மா, குழந்தைகள், இல்லை மனைவி, இல்லை சிப்ளிங்ஸ் இந்த மாதிரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம செலவழிக்கலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இருந்துக்கிட்டு ஹாபிஸுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹாபிஸ் இருக்காது. ஸோ வேறு ஹாபிஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஹாபிஸ் இருக்கோ அதை தான் நம்ம பண்ணணும். எனக்கு இருந்துக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் இருந்துக்கிட்டு ஹாபிஸ் அப்படின்ட்டு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இருந்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் இருந்துக்கிட்டு ஒரு ஸ்டெப் வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க.
இல்லைப்பா நான் இருந்துக்கிட்டு ஃபோனே இருந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, உங்களோட ஃபோனில் டிஜிட்டல் வெல்பீயிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அப்படின்னா அந்த அந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ ரீல்ஸ் இருந்துக்கிட்டு பார்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால், ஸோ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அளவாக தான் நம்ம வச்சுக்கணும். ஃபோன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஃபோன் வந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. நன்றி.